ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னோடய ஷாப்பிங் விலாகும். நாங்கள் வந்து சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அதெல்லாம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல் நாள் ஷாப்பிங் போயிருந்தேன். டார்கெட் அப்படின்ற ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து எப்போதுமே டாலர் ஸ்பாட்டுன்ற ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட வந்து $3 $5 வரைக்கும் நல்ல நல்ல ஐட்டம்ஸாக வச்சுருப்பாங்க. அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஸ்ப்ரிங் சம்மர்லாம் வரப்போகிறதுனால அதுக்கு தகுந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். $5 வந்து நிறைய இருந்துச்சு. கார்டன் கிட் வந்து கிட்ஸுக்கு உள்ளது இருந்துச்சு $5. அதுக்கப்புறம் வந்து ஷெல்ஃபில் குட்டி குட்டி ஷெல்ஃபாக இருக்கிறதெல்லாம் வுட்டில் உள்ளது, அதுவுமே $5 இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கிச்சனில் வந்து ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். சின்ன சின்ன பாட்டில்ஸ் அடுக்கி வச்சுக்கலாம். இல்லை மெடிசின் கபோர்டில் வந்து நம்ம வந்து அட் அ டைமில் 3 ரோ இருக்கிறதுனால நமக்கு வந்து குட்டி குட்டியாக அடுக்கி வச்சுக்கலாம். $5 வந்து அது நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி இந்த டேபிள் வந்து இரும்பில் தான் இருந்தது. ஸோ இது வந்து நம்ம சின்னதாக கார்னர்லாம் வச்சுட்டு ஏதாவது வந்து நம்ம இது பிளான்ஸ் அந்த மாதிரி கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்ப்ரிங்குன்றதுனால இந்த பபிள் கன் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து $5. அப்புறம் பீச் டாய்ஸ் வந்து கிட்ஸுக்கு உள்ள பீச் டாய்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அதே மாதிரி கிளாஸில் வந்து நிறைய இது கிடைக்கும் நமக்கு அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி. கிளாஸ் ஜார்ஸ்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. $5 $3 ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 2 பேக் வந்து $5. அப்புறம் வந்து அந்த பெருசாக இருக்குதுல்ல, அது ஒரு சிங்கிள் பீஸ் வந்து $5. அப்புறம் வந்து பசங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு வுட்டன் ஷெல்ஃப் தான். இதுவுமே நல்லா இருந்தது. வுட்டனில் உள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த தடவை வந்துருந்துச்சு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸு, கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னாலுமே இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். இந்த ஸ்பாட் பர்டிகுலராக டார்கெட்டுன்ற ஒரு ஷாப்பில் தான் எப்போதுமே இருக்கும். இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த டைம் வந்து வாங்குவாங்க. அது ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து அந்த திங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் அன்னைக்கு போயிருந்தப்போ அப்போ தான் வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ட்ராவல் அப்போ கூட கிட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர் அடிக்கும் போது அவங்க வந்து கிட்ஸ் நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பேஸ்கெட்லாம் கூட இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்லாம் கூட நல்லா இருந்தது. இந்த தடவை $5 தான் இந்த சைடு உள்ளது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த குட்டி ஃபேன் ஒன்று, இதுவுமே $5. இது பேட்ரி போடணும் நம்ம. இது வந்து நல்லா இருந்தது சம்மருக்கு. அதே மாதிரி இந்த மிரர் வாலில் வந்து ஹோம் டெக்கோருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வுட்டு தான் சுற்றி நடுவில் சென்டரில் மிரர், அதுவுமே $5. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃப்ளவர் ஹேங்கிங் பேஸ்கெட். ஸோ நம்ம வந்து ஹேங்கிங் அதாவது ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன பிளான்ஸ் அது மாதிரி வைக்கலாம். இதுவுமே $5 தான். நம்ம ஊர் கூட ஒன்று பார்த்தேன் நான். இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாங்கினாலுமே. ஸோ இது பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மேட் வந்து பீச் மேட்டு, இல்லைன்னா பேஷியோ மேட்டு, அவுடோர் மேட், மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து அது பாய் மாதிரி பிளாஸ்டிக் பாய் மாதிரி இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் பீச் டவல்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க இங்கே. நான் ஏற்கனவே வந்து பீச் டவல்ஸ் வந்து இங்கே எடுத்திருக்கேன். குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும். நமக்கு அந்த சம்மரில் வந்து பசங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீச் டவல்ஸ் வந்து பசங்க சைஸுக்கு கிடைக்கும். அது வந்து வுட்டு கிடையாது. கீழே இருக்கிற அந்த ட்ரே வந்து பிளாஸ்டிக் தான், பார்க்க வுட்டு மாதிரி இருந்தது. நிறைய ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் வந்து நிறையவே இருந்தது இந்த தடவை. குட்டி குட்டி பில்லோஸ் வந்து சோஃபாக்கெலாம் நம்ம டெக்கோர் பண்ணி வைக்கிற பில்லோஸும் $5 இருந்துச்சு. அப்புறம் வாட்டர் கன்னு, அப்புறம் நிறைய இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து கார்டனிங் டூல்ஸ்லாம் வந்து கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சம்மருக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து இருந்துச்சு. ஸ்ப்ரிங் சம்மர் ரெண்டையுமே சேர்த்து திங்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து அந்த மூங்கிலில் வந்து அந்த பேஸ்கெட் வரும், நல்லா இருந்துச்சு அதுவுமே. அப்படியே வந்து நான் அங்கங்கே வந்து கிளியரன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு
அந்த ஷாப்பிங் வந்து போனேன் நான். அவ்வளோதான், திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் சித்திரை 1க்கு வந்து சாமி கும்பிட்டோம். சின்ன கோலம் ஒன்று போட்டேன், இருக்கிற கலர்ஸை வச்சு ஒரு குட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸுமே வாங்கியிருந்தேன், அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். சித்திரை 1க்கு நான் எப்போதுமே வந்து முக்கணிகள் வச்சு கும்பிடுவேன். இங்கே எப்பப்போ கிடைக்குதோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக வச்சு கும்பிடுவேன். அன்றைக்கி அதே மாதிரி ஸ்பெஷலாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய குக் பண்ணி சாப்பிடுவோம். அன்னைக்கு வந்து எனக்கு அடுத்த நாளுமே வேறு குக்கிங் பிளான் இருந்ததுனால நான் அன்னைக்கு வந்து கொஞ்சமாக செஞ்சேன். ஸோ முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன், வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சேன், அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து அவிச்சிட்டு அதை தாளிக்கணும். புளிக்குழம்புக்கு வந்து எப்போதுமே நம்ம வந்து இது குழம்பு புளி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு தூள்லாம் போடாமல் அந்த ஆயிலே வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வச்சா நல்ல கலரும் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டுமே. புளிக்குழம்புக்கு தேவையான அந்த கலர் நமக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து புளிக்குழம்புக்கு காம்போவாக வந்து வாழைக்காயை வந்து அவிச்சிட்டு அதை வந்து சிம்பிளாக வந்து வரமிளகாய் இதெல்லாம் தாளிப்புலாம் போட்டு தேங்காய் வந்து எண்டில் போட வேண்டியதுதான். இது வந்து புளிக்குழம்புக்கு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும், மைல்டான டேஸ்ட்டு. ஏன்னா புளிக்குழம்பு வந்து நமக்கு காரக்குழம்பு வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ஸ்பைஸியாக இருக்கும்ல, அதுக்கு மைல்டு காம்போ. எண்டில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினேன். ஸோ வரமிளகாயில் தாளித்தேன் அன்னைக்கு வந்து. இது வந்து புளிக்குழம்புக்குள்ள காம்போ. அதே மாதிரி நம்ம நிறைய குக்கிங் பண்ணும்போது ஒரு தடவையுமே நம்ம சோப் போட்டு கழுவி சமைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நான்ஸ்டிக் நம்ம இரும்பு பாத்திரம், அதே மாதிரி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம வந்து அந்த சும்மா தாளிச்சோன்னா அதை வைப் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைனா ஒரு தடவை தண்ணியில் ஜஸ்ட்டு காட்டிட்டுமே சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவரைக்காய் பொரியல் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டு அதை வந்து சாம்பாருக்கு காம்போவாக பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பச்சடி. கண்டிப்பாக வந்து நியூ இயர்னால் எல்லா வருஷமுமே மாங்காய் பச்சடி வந்து இருக்கும். ஆனால் வேப்பம்பூ இங்கே கிடைக்காதனால வெறுமனை, ஏன்னா இந்த மாங்காய் பச்சடியில் வந்து எல்லா சுவையுமே இருக்கும். கொஞ்சமாக வேப்பம்பூ இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து வறுத்து போடலாம். எனக்கு இங்கே கிடைக்கல, அதனால இருந்ததை வச்சு நான் பண்ணுவேன் எப்போதுமே. ஆனால் மாங்காய் பச்சடி வந்து வருஷத்தில் ஒரு நாள் அன்னைக்கு தான் நான் செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் பச்சடி. நார்மலாக வந்து நம்ம நல்ல மாங்காயை வந்து தாளிப்பு கொடுத்து வேக விட்டுட்டு எண்டில் வந்து வெல்லம் போட்டு நல்லா அது ஜாம் மாதிரி நல்லா வரணும். அதே மாதிரி டேஸ்ட் பார்த்திங்கன்னா காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். அதனால அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அறுசுவை தான் நம்மளோட ஸ்பெஷலே, அதை வந்து நம்ம அன்னைக்கு செய்யணும். இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சித்திரை 1 அப்போ முடிஞ்ச அளவு ட்ரெடிஷ்னல் வேர் போடுவோம். பசங்களுக்குமே வந்து ஒரு சில நேரம் போட்டுக்குவானுங்க, ஒரு சில நேரம் முகத்தை காட்ட தான் செய்வானுங்க. பட் நான் வந்து முடிஞ்ச அளவு வந்து விசேஷ நாள்னா ட்ரெடிஷ்னல், கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் வேர் போடணும்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அடுத்து அவங்களும் அவங்களோட ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் சொல்லணுன்றதுக்காகவே நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அவங்களே போட்டுக்குவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சூடாக கொஞ்சம் வடை செஞ்சுக்கிட்டேன். வந்து வடை உளுந்த வடை செஞ்சுருந்தேன். ஸோ ஒரு தடவை ஒரு மாதிரி செய்வேன், உளுந்த வடை இல்லைன்னா பருப்பு வடை. அன்றைக்கி வந்து உளுந்த வடை செஞ்சுருந்தேன். பால் பாயசம் சிம்பிளாக வச்சு சாமி கும்பிட்டேன் நான். அன்றைக்கி செஞ்சுருந்த ஃபுட்டு இதுதான்: ஒயிட் ரைஸ், உளுந்த வடை, பால் பாயசம், மாங்காய் பச்சடி, அவரைக்காய் பொரியல்,
வாழைக்காய் வறுவல், வெண்டைக்காய் காரக்குழம்பு, முருங்கைக்காய் சாம்பார். இத்தனை காய்களும் செஞ்சு அன்னைக்கு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். நான் லாஸ்ட் இயர் வந்து இதை விட ஜாஸ்தியே குக் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ யூஸ்வலாக எல்லாருமே இன்வைட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் ஆனால் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வீக் டேயில் வரனால நாங்கள் அந்தளவுக்கு பிளான் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டது. ஸோ சித்திரை 1 எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கும் நல்லா சந்தோஷமாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.